கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வேளையிலே தான் கர்த்தர் மீண்டுமாக இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, செவி கொடுத்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து ஸ்தம்பித்து நின்று விடாதபடிக்கு நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிப்பீர்களானால் அந்த இடத்துல யோர்தான் புரண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது அந்த யோர்தான் ஒரு குவியலாக குவிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் அந்த ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இன்றும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்னும் ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எல்லாம் நெகட்டிவா நடக்குது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கே என்று சொல்லி கேட்கிறாயோ, இன்று கர்த்தர் உனக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். அன்று எலியா கதறினான், கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்கே, உங்க வல்லமை எங்கே? இன்று ஒருவேளை நீயும் கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகாது. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய சோர்வுகளை நீ அப்புறப்படுத்து. நீ சூறைச்செடியின் நிழலிலே படுத்திருந்தது போதும், நீ வெளியிலே வா, நீ வெளியிலே வா. எரிகவன் முன்பதாக உனக்கு வழி கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தேவ பிள்ளையே, எழும்புவாயா? கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிற நேரம். எதற்காக சோர்ந்து போய் நிற்கிறாய்? உனக்கு விரோதமான ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி உன்னை அநேக ஜாதிகளுக்கு முன்பதாக உயர்த்துகிற நேரம் இதுவே. இன்றைய நாள் நீ உயர்த்தப்படுகிற நாள். நாம் கம்பீரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி அன்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொன்ன வண்ணமாய் இன்றும் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்களை ஆண்டவரை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களில் செயல்பட முடியாதபடிக்கு சத்துரு வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் தாமை நிர்மூலமாக்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான் இரண்டாக பிரிந்து வழி கொடுக்கிறது. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.